ஒன்று வந்து இதுக்கு பின்புலமாக ரூட்டு ஆதி மூலம்னு ஒன்று போகும்ல, அது வந்து ஒன்று சேகர் பாபு அவருக்கு சைடில் போய் நிற்கணும். அதுக்கு பக்கபலமாக ரங்கநாதனா இவரும் கூட இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சேகர் பாபு தான் எல்லாம் மையப்புள்ளியே சொல்கிறாங்க. இன்னொன்று திருமாவளவன் சைடில் இருக்கும். இது யார் பெரிய ஆளுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கா இல்லைன்னா திருமாவளவனான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஆம்ஸ்டாங் கை ஓங்கி இருக்கு சார் உள்ளால. அப்போ திருமாவளவனுக்கு அது பாதிக்குது. அதனால் அரசியலில் நமக்கு வளர்ச்சி எதிர்காலம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுவாகவே திமுக நிலை ரவுடி கட்சி. சென்னையில் வந்து அந்த மாதிரிப்பட்ட ரவுடிசம் நிறைய பண்ணதில் இவங்க திமுகவில் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அதில் சேகர் பாபு ஒரு முக்கியமான தலைக்கட்டாக இருக்குது. அவருக்கு இதில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இவரால் ஆம்ஸ்டாங்கெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சமயத்தில் 2 பேரும் ஒன்றா தான் வேறு இருந்திருக்காங்க. திருமாவளவனே வந்து இருந்துட்டு இது ஏன் வந்து இதெல்லாம் வந்து கூலிப்படை தான், உண்மையான குற்றவாளிகள் இவங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க? உங்கள் கூட்டணியில் உள்ளவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் சொன்னாங்க? இது ஒரு தப்பான ஒரு இதில் போகுது, ஆனால் உண்மையான ஆள் வேறு அப்படின்னு. அந்த உண்மையான ஆள் யார்? திருமாவளவன் சொல்லக்கூடிய பார்வையிலே, அவருடைய பார்வையிலே எடுத்தால் கூட திமுகவில் உள்ள ஒரு மூத்த கை உள்ளால இருக்குங்கிறத அவர் மறைமுகமாக சொல்கிறாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம்ல. திருமாவளவன் போறாரு, சிட்டி கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அருணை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அப்படியே போய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. அடுத்த நாள் நீங்க வந்து என்கவுண்டர் பண்றீங்க. என்ன நடக்குது இதுல? அதாவது பட்டியலின சமுதாய மக்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிற மாதிரி போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல பேரணி இவருங்க அறிவிச்சிருக்காரு. அது பேரணிக்கு முன்னாடி திருமாவளவன் வீடியோ போட்டிருக்காரு. இதுக்கு யாரும் போவாதுங்க. அப்ப வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். காசு கொடுத்து சில கூட்டம் கூட்டப்படுது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசிவிட்டார் வீடியோவில். அதுக்கு அவர் பதில் அங்கே சொன்னார். எடுப்பே அதான் சொன்னார். காசு கொடுத்தா அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி தான் ஆரம்பித்தார். சென்னை அப்படின்னா திருமாவளவன் இல்லை, நாங்கள் தான். சீட்டு கிடைக்கிறதுங்கிறது போகாதுங்கிற மாதிரி அது கொஞ்சம் வெளிப்படையவே கொஞ்சம் இதை உரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்டாங்கினுடைய இடத்த ஃபில்லப் பண்ணுற மாதிரி ரஞ்சித்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்க முடியுது. அதில் தப்பு இருக்கமா எனக்கு தெரியல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரியல் ஒன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக இப்போ வேற ஒரு ரூட்டும் இப்போ கிடைச்சிருக்கு. ஸ்கிராப் தொடர்பான வியாபாரத்தில் தான் ஒரு முட்டுக்கட்டை அவர் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சாம்போ செந்திலுக்கும் அவருக்கும் ஒரு இடையிலனா ஒரு வாக்குவாதம் இல்லை ஒரு சண்டை அது போல் நடந்ததாக சொல்லப்படுது. அது கெடுபிடியில் இப்போ விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து இது எல்லாமே திசை திருப்பும் விசாரணை தான் சார். நேற்று கூட ராஜா பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு பாயிண்ட்டை வந்து நேற்று சொல்லியிருந்தார். திமுகவினுடைய முக்கிய புள்ளி ஒன்று இதுக்கு பின்புலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேகர் பாபு மையப்படுத்தி அவர் சொன்னதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான் எல்லாம் பெரிய ஆள். 2 எனக்கு முதலிருந்தே இதுதாங்க காரணமாக இருக்கும்னு நான் நம்புறது. 2 தான். ஒன்று வந்து இதுக்கு பின்புலமாக ரூட்டு ஆதி மூலம்னு ஒன்று போகும்ல, அது வந்து ஒன்று சேகர் பாபு அவருக்கு சைடில் போய் நிற்கணும். அதுக்கு பக்கபலமாக ரங்கநாதனா இவரும் கூட இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சேகர் பாபு தான் எல்லாம் மையப்புள்ளியே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் பெரிய அளவில் இருக்குது. இன்னொன்று திருமாவளவன் சைடில் இருக்கும். இது அவருடைய ரூட்டு அந்த பக்கமாக போகுது. ஏன்னா அரசியல்லையே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற விதமாக தான் ஆம்ஸ்டாங்கினுடைய கடைசி கால அரசியல் போக்கு அப்படி தான் அவருடைய போக்கு இருந்துச்சு. அந்த அரசியல் முன்னெடுப்பு வந்து கண்டிப்பாக சித்தாந்த ரீதியாக இளைஞர்களை வந்து குறிப்பாக பட்டியலின சமுதாய இளைஞர்களை வந்து அவர் பக்கம் ஈர்த்துரும். அது வரவேற்பை பெற்றுச்சது. அதனால எதிர்காலம் இல்லை. ஏற்கனவே சென்னையில் வந்து அவருடைய கை தான் ஓங்கியிருக்கு. நீங்கள் சென்னையில் நல்லா பார்த்து தாம்பரத்துக்கு அந்த பக்கம் தான் சார் விடுதலை சிறுத்தைகள்லாம். சென்னையில் பேரளவுக்கு தான் ஆஃபீஸை வச்சுட்டு பேரளவுக்கு தான் அங்கே சொல்ல முடியுதே ஒழிய யார் பெரிய ஆளுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கா இல்லை அந்த சமுதாயத்துக்குள்ள ஆம்ஸ்டாங்கா இல்லைன்னா திருமாவளவனான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டம் சென்னை இதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஆம்ஸ்டாங் கை ஓங்கியிருக்கு சார் உள்ளால. வெளியே பெருசாக பேசப்படாட்டாலும் அது உண்மையிலே உள்ள அங்கே இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அப்போ திருமாவளவனுக்கு அது பாதிக்குது. சென்னையில் வந்து தலைநகர், இது தலைநகரில் அவரால் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த முடியலை. அங்கங்கே சோத்தில் எழுதி போட்டால் கூட பெருசாக பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி வரும்போது இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் அரசியலில் நமக்கு வளர்ச்சி எதிர்காலம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? இந்த கொஸ்டின் எனக்கு முதலிருந்தே இருக்குது. அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா திமுகவினுடைய கோட்டை சென்னை, அதில் வந்து அந்த கோட்டையில் அவர் ஓட்டை போட்டுட்டு இருக்கார் ஒரு பக்கமாக. ஏன்னா அது கிட்டத்தட்ட 40% சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 30% பட்டியலின சமுதாய மக்கள் சென்னை வாசிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கு உள்ளால இருக்காங்க. அவங்க 40 சொன்னால் கூட 30 கூட நம்ம எடுத்துக்கிடுவோம். அது பெரிய எண்ணிக்கை தானே.
ஒரு சரியான எண்ணிக்கை இல்லை, அது ஒரு பெரிய பேஸாக இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதை வந்து அதில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவங்க வந்து மக்கள் வந்து ஆம்ஸ்டாங்கு மேலே எலும்பு அவருடைய பின்பக்கம் அவருக்கு பின்னால் நகர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக திமுகவுங்க அது ஒரு நெருக்கடி தானே. ஏன்னா திமுகவை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் பாருங்கள் 2 சீட்டுக்காக வேண்டி 2 சீட்டு பிச்சைக்காக வேண்டி அவங்க காலில் போய் விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்லாம் திருமாவளவனைக்கே அவர் மறைமுகமாக சுட்டி காட்டி பேசினார். இப்போ இதெல்லாம் பேசுனது அரசியல் ரீதியாக திமுகவுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி ஒரு பெரிய இது. இன்னொன்று அவருக்கு இவங்க வந்து சென்னை வந்து மிரட்டி, பொதுவாகவே திமுக நிலை ரவுடி கட்சி, அது எப்பவுமே மற்றவங்களை மிரட்டி உருட்டி இப்படியே காரியம் சாதிச்சு இப்படியே பயமுறுத்தி இப்படியே தான் அது வந்து அரசியல் ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து அந்த மாதிரிப்பட்ட ரவுடிசம் நிறைய பண்ணதில் இவங்க திமுகவில் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அதில் சேகர் பாபு ஒரு முக்கியமான தலைக்கட்டாக இருக்கார். இப்போ அவருக்கு இதில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு, இவரால் ஆம்ஸ்டாங்கெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சமயத்தில் 2 பேரும் ஒன்றா தான் வேறு இருந்திருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் அவரும் செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கமாலாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படிலாம் நிறைய தகவல்கள் வருது. அதனால் அந்த மாதிரி காரணமாக இருக்க முடியும். இந்த 2ல் தான் இதில் உண்மையான காரணமாக இருக்க முடியும், இருக்க வாய்ப்பு இருக்குது, சந்தேகம் இருக்குது. இதில் இந்த 2ம் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை வச்சா தானே அது வரும். தமிழக அரசு விசாரணையில் என்ன, போலீஸ் விசாரணையில் என்ன சார் அதில் வரப்போகுது? இந்த தமிழக காவல்துறையோ இல்லைன்னா சிபிசிடியோ விசாரணை வச்சிங்கன்னா அதில் என்ன வரப்போகுது? இது அவ்வளவும் திரைக்கதை. நீங்கள் முதலாவது இவங்க 12 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளிகள் அவ்வளோத்தையும் பிடிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரு சொன்னாரா இல்லையா? அப்புறம் இவங்கெல்லாம் யார்? அவங்க தான் குற்றவாளியெல்லாம் பிடிச்சி விட்டாங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் யார்? சிட்டி கமிஷனரை ஏன் மாற்றணும்? நீங்கள் கரெக்டான குற்றவாளியெல்லாம் பிடிச்சிட்டிங்களா, அப்புறம் ஏன் மாற்றினீங்க? நீங்கள் வாங்களேன், அவர் தான் கரெக்டாக சரியான பாதையில் தானே போனார். அப்போ அவங்க எல்லாம் குற்றவாளிகளை நீங்கள் கரெக்டான குற்றவாளிகளை பிடிச்சிட்டிங்கன்னா திருமாவளவனே வந்து இருந்துட்டு இது ஏன் வந்து இதெல்லாம் வந்து கூலிப்படை தான், உண்மையான குற்றவாளிகள் இவங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க? உங்கள் கூட்டணியில் உள்ளவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் சொன்னாங்க? இது ஒரு தப்பான ஒரு இதில் போகுது, ஆனால் உண்மையான ஆள் வேறு அப்படின்னு. அந்த உண்மையான ஆள் யார்? திருமாவளவன் சொல்லக்கூடிய பார்வையிலே, அவருடைய பார்வையிலே எடுத்தால் கூட திமுகவில் உள்ள ஒரு மூத்த கை உள்ளால இருக்குங்கிறத அவர் மறைமுகமாக சொல்கிறாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம்ல. இன்னொன்று, என்கவுண்டர் எதுக்கு சார் போட்டாங்க? சரண் அடைஞ்சவங்களை எதுக்கு என்கவுண்டர் போடுறீங்க? ஒருத்தரை பிடிக்க போனீங்க, தப்பி ஓடினாங்க, அதனால நாங்கள் என்கவுண்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு. ஆனால் உங்கள்கிட்ட சரணே அடைஞ்சிட்டாரு, சரண் அடைஞ்சவரை போய் நீங்கள் என்கவுண்டர் போட்டு சுட்டுக்கொள்றீங்க. ஏன் சுட்டுக்கொள்ளணும்? அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கோர்த்து பாருங்கள். திருமாவளவன் போகிறாரு, சிட்டி கமிஷனர், போலீஸ் கமிஷனர் அருணை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அப்படியே போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வெளியே வந்து சொல்கிறாரு, இதில் வந்து இந்த ட்ரை ஆங்கிளில் வந்து இந்த விசாரணையை மேற்கொள்ளணும், பாஜகவுக்கு இதில் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது, 6 துறை ஆங்கிள்லையும் விசாரிக்கணும், அப்புறம் வந்து இவருடைய கொலை இந்த 3 ஆங்கிளில் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் இவர் பேசிட்டு போகிறாரு. அடுத்த நாள் நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறீங்க. என்ன நடக்குது இதில்? இது அவ்வளோத்தையும் கோர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பிளான் படி தான் அந்த என்கவுண்டரே நடந்திருக்கு. ஏன்னா அவரை வந்து வச்சிங்கன்னா அவர் உண்மையை சொல்லிவிடுவார். இப்போ திருவேங்கடம்ங்கிற அந்த அவரை நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்க, அவரை ஏன் என்கவுண்டர் பண்ணினீங்க? அப்போ அது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மற்ற கைது செய்யப்பட்ட யாருமே வந்து திருமாவளவனுக்கு எதிராகவோ இல்லைன்னா வந்து திமுகவுக்கு எதிராகவோ கருத்து சொல்லிடக்கூடாது, வாக்குமூலத்தில் எதுவும் உளறிடக்கூடாது. அப்போ நீங்கள் அது உளராமல் வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றினோம். அதனால் அந்த மற்ற கைது செய்யப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் நீங்கள் உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறத நீங்கள் அழுத்தமாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. இன்னொரு விஷயம் என்ன இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிராகவோ இதுக்கு எதிராகவோ நீங்கள் ஒரு ரவுடிசமோ இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து முன்னெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராகவோ இல்லை திருமாவளவன் அவர்களுக்கு எதிராகவோ ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிலவரம் இதுதான், என்கவுண்டர் போட்டு நீங்கள் சரண்டரே ஆனால் கூட நாங்கள் உங்களை என்கவுண்டர் போட்டுறோங்கிற மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. எல்லா இடமும் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்து அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதங்கிற தகவலை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த 2 தானே இதில் இருக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இவங்க வந்து இப்போ சாதாரண ஆட்களெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு அதிமுகவில் உள்ள ஒருத்தர்னு சொன்னாங்க, அப்புறம் பாஜகவிலேருந்து ஒருத்தர் உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏதோ தமாகாலேருந்து கூட ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றி வளைச்சி எல்லா கட்சியிலும் இருக்கவங்க இருக்காங்க. அதனால இது வந்து இப்போ வந்து எல்லா கட்சிக்கு பங்கு இதில் இருக்குன்னு காணிக்கைக்கு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முதல் என்ன திரைக்கதை போட்டாங்க, இது வந்து ஆற்காடு சுரேஷ் அவருடைய மரணத்தை தொடர்ந்து பழி வாங்குறதுக்காக அவருக்கு தம்பி பாலா உட்பட இதில் ஈடுபட்டு செய்தாங்கன்னு ஒரு திரைக்கதையை நல்லா அமைச்சு கட்டமைச்சாங்க. இப்போ அது உடஞ்சி போச்சு. அது இல்லைன்னு இப்போ இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி தானே இப்போ வருது. பின்புலமாக இவர் இருக்காரு, இன்னைக்கு காலையில் வேறு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. தினசரி இதே தான். அதில் தான் நீங்கள் சொன்ன வர அதில் மாறி மாறி இப்படி போகிறதுக்கான காரணம் என்ன வருங்க? காரணம் உண்மையை மறைக்கிறதுக்காக வேண்டி தேச தெரியாமல் ஓடிட்டே இருக்காங்க. உண்மையை மறைக்கணும். இல்லை, அதை விட பார்த்தீங்கன்னா ரவுடிகளை வளையத்தில் கொண்டு வரலாம் அப்படி கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் அப்படி கொண்டு வரணும்னு திமுகவை மொத்தமாக வச்சு தான் நீங்கள் கொளுத்தணும், திமுகவை தான் அழிக்கணும். அவ்வளோ ரவுடியே இல்லைன்னு சொல்லுங்கள். திமுகவில்
ரவுடிகள் கட்சின்னு தானே சார் காமராஜர் காலத்திலே அடையாளப்படுத்தப்பட்டது அப்படி தானே. அவங்க அதுதானே சரி ரவுடிகளை காப்பாற்றுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள் சார். ரவுடிகளை காப்பாற்றலைன்னா நீங்கள் முதல் சேகர் பாபுக்கு எப்படி அமைச்சர் கொடுத்தீங்க? ரங்கநாதனுக்கு எதுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தீங்க? இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுங்க. முன்னாடி அதாவது கள்ளச்சாராயம் விற்று காய்ச்சி கைதான ஒரு காந்தி, பேர் வேற பாருங்கள் காந்தி, அவரை கொண்டு போய் அமைச்சராக்கி வச்சுருக்கீங்க. எப்படி நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்க? அப்போ இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா முதலமைச்சரே அவருக்கு லாய்க்கில்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு காமராஜர் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு ஒரு கண்ணோட்டத்தில் இவங்களை நீங்கள் அணுகி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு யாராவது ஒரு ஆள் ரொம்ப நேர்மையான ஆள்னு சொல்லுங்கள். ஒரு ஆளை இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் மூத்த தலைவர்கள் யாராவது இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், இவர் வந்து அடுத்தவங்க சொத்தெல்லாம் ஆசைப்பட்டது கிடையாது. மணல் கொள்ளையெல்லாம் ஒரு அடிக்கலை, செம்மண் கொள்ளையில் இவர் ஒன்றுமே பண்ணல, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலை. அதுவும் 2 ஆட்சிலையும் பண்ணியிருக்காரு. 96 ஆதாரபூர்வமாக சிக்கிட்டு கிடக்காரு. 2006 2011 இருக்கார். 2மே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்ச வழக்கு. அது சைதாப்பேட்டையில் அரசாங்கத்தை இடத்தையே 3450 சதுர அடி ஏதோ 3000க்கு மேலே சதுர அடி எடுத்து அவருக்கு பேரில், பொண்டாட்டிக்கு பேரில், மாமியாருக்கு பேர்லாம் எழுதி வச்சு அது ஒரு இது இருக்குது. யாராவது ஒரு ஆள் இவங்க வந்து நேர்மையான ஆள் காந்தி மாதிரி வாழ்ந்தாங்க அப்படி பழனிவேல் தியாகராஜன் இருக்கு இல்லையா, அவரை மட்டும் சொல்லுவீங்க. ஆனால் அவரு கூட அந்த அவரை ஒரு ஆளை நான் ஒத்துக்கிறேன் சார். அதுக்கு மேலே அவரை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரை நான் ஒத்துக்கிறேன் சார். அவருக்கு நீங்கள் எந்த இடத்துல கொண்டு வச்சுருக்கீங்க? மதுரையில் கொண்டு ஒரு ஓரமாக உட்காந்துருன்னு வச்சுருக்கீங்க. அப்படி தானே நிதியமைச்சர்னு கொடுத்தீங்களே சார். அவரை ஏன் நீங்கள் வந்து நல்ல திறமையான நிதி அமைச்சர் தானே. உண்மையிலே அவர் காசு கொடுக்காம வெற்றி பெற்றார்னு தானே சொன்னாங்க. அவர் ஒரு ஆள் வந்து காசு கொடுக்கல, காசு கொடுக்காம அவரை வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. லஞ்சம் வாங்கலை சார், அவர் ஊழல் பண்ணல சார். அதை வந்து நானே ஒத்துக்கிறேன். அவர் திமுகவாக இருந்தாலும் சரி. அந்த அவரை ஒரு ஆளை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு ஆளை சொல்லுங்கள். ஆனால் அவர் வந்து கட்சியில் ரொம்ப நீண்ட நாள் இது. அவங்க அப்பா தான் கட்சியில் நீண்ட நாள் இது, பழனிவேல் ராஜன். இவர் தியாகராஜன். இவர் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருந்தார். திடீர்னு உள்ளே வந்தார். அவ்வளோதான். அந்த அடிப்படையில் இருக்குது. அவங்க அப்பாவும் பெருசாக ஒன்றும் கொள்ளையடிச்சதாட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. பழனிவேல் ராஜன் வந்து அவர் கொள்ளையடிச்சிட்டாரு, லஞ்சம் வாங்கி விட்டார் அப்படியெல்லாம் நான் கேள்விப்படல. அப்போ பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு துரைமுருகன் இருக்கார், மூத்த தலைவர். இன்றைக்கி அவர் தானே இருக்கார். திமுகனுடைய மூத்த பெரும் தலைவர், முதுபெரும் தலைவர்னால் இன்றைக்கி இருக்கக்கூடியதில் அவர் தான் இருக்கார். பொறுப்பில் இருக்கக்கூடியதில்லை, பொதுச் செயலாளராக இருக்கார். அவரை சொல்லுங்கள். அவர் வந்து ரொம்ப யோக்கியனாக இருக்காருன்னு சொல்லுங்கள். மணல் கொள்ளையிலெல்லாம் அவர் தான் உள்ளே கிடக்கார். அவர் என்ன 60,000 கோடி 80,000 கோடி கொள்ளையடிச்சு திமுக காரனே தான் ஆடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு 60 இல்லை 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. நீங்கள் என்ன சார் 60,000 கோடின்னு சும்மா சொல்லுங்க. அவர் எங்காலும் 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது சார். அதனால் அவங்க வந்து நீங்கள் நேர்மையான ஆள் தான் திமுகவில் இருக்குன்னா திமுகவே கலைக்க வேண்டியதாக இருக்கும். அதில் முதலமைச்சர் உட்பட யாருமே அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சரும் அவருடைய மகன் மருமகன் இவங்க எல்லாம் தான் 30,000 கோடியை வந்து ஒரு வருஷத்துலேயே கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொன்னது யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதனால தான் அவரை வந்து நிதியமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனீங்க. அவர் சொல்லும்போது அவர் நிதியமைச்சர். இப்போ அவரை வேறு டம்மியாக தூக்கி கொண்டு போட்டு வச்சுருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர்னு போட்டு வச்சுருக்கீங்க. காரணம் வந்து இதுதானே. அவர் உண்மையை சொல்லிவிட்டார். நடவடிக்கை எடுக்க முடியாது. வெளியே அனுப்புனா அவர் வேறு மாதிரி என்னது இன்னும் நிறைய தகவல்களை வெளியே சொல்லிட்டு தெரிவார். எதுக்கு? அதனால் நேர்மையான ஒரு ஆள் நம்ம கட்சியில் இருக்குது. அவர் ஒரு ஆளை தான் சொல்ல முடியுது. சரி இருந்துட்டு போட்டுன்னு வச்சுருங்க. இப்போ எங்கள் ஊருக்கு தூத்துக்குடி வாங்க சார். எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி வாங்க. அங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மகன் மகன் 2வது மகன் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. கேஸில் தான் கிடக்கு. அவருக்கு கேஸ். அப்படியே நீங்கள் கன்னியாகுமரிக்கு வாங்க. கொழுப்பு திருடன்னு பேர் வாங்கி வச்சுருக்காரு மனோ தங்கராஜ். எங்கள் ஊருக்காரு மனோ தங்கராஜ் கொழுப்பு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காரு. அவ்வளவு கனிம வளங்களை இங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புகிறதே இவரு ஒன்று அப்பாவும் ஒன்று. சபாநாயகர் அவருக்கு பையன் தான் கல்கோரி வச்சு பையன் மருமக ஏரளமும் வச்சு தான் அவ்வளவு இதையும் வெட்டி அனுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு அவரும் 2 அமைச்சரும் இவங்களை தான் அதில் கூட்டுக்கலவணிகள் இருந்து எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. யாரை நீங்கள் வந்து நேர்மையான ஆள்னு சொல்ல முடியும்? திமுகவில் அமைச்சர்கள் இல்லை யாரில் தங்கம் தென்னரசுலேருந்து எல்லாருமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் இருக்காங்க. பெரியசாமி இருக்கார், KKSSR ராமச்சந்திரன் இருக்கார். எல்லாருமே உள்ளே தானே சார் இருக்காங்க. ஏவா வேலு இருக்கார், ஜெகத் ரட்சகன் இருக்கார். ஜெகத் ரட்சகன்லாம் அப்பா பிண அறையில் ஆஸ்பத்திரியில் பிண அறையில் இருந்து 1200 கோடி ரூபா பணத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் பட்ட ஆட்கள் இவங்ககிட்ட நேர்மையை என்ன எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையும் அவங்களுக்கு உண்மையான குற்றவாளி திமுக. அதை காப்பாற்றணும். அதுக்கு CBI விசாரணை வச்சா மாட்டிக்குவாங்க. அப்போ அது இல்லாத வரையில் நம்ம செய்யணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிகாரியும் மாற்றினாங்க. அப்புறம் வந்து உள்துறை செயலாளரையே போய் மாற்றினாங்க. அமுதா IAS தான் போலீஸ் துறையும் அவங்க கட்டுப்பாட்டில் வரனால அவங்கள கூட நீங்கள் அங்கேருந்து வேறு துறைக்கு மாற்றி விட்டுட்டீங்க. ஒரு திறமையான ஆளுன்னு சொன்னாங்க. அவங்க நேர்மையான ஆள் இருந்தோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அமுதா IAS அவங்களே நீங்கள் மாற்றி இது எல்லாமே வந்து இப்போ உள்துறை. இப்போ என்ன திரும்பி பிரச்சனை இதில் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் RN ரவி அவர்கள் ஒரு முன்னாள்
காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்போ அவருக்கு இதில் உள்ள எல்லா கதையும் அவருக்கு தெரியுது. அவருக்கும் ஒரு கவர்னருங்கிறனால அவருக்கும் ரிப்போர்ட் எடுக்க முடியுது, அவரும் அறிக்கையெல்லாம் வாங்க முடியுது. அப்போ அவருக்கு கிடைச்ச சோர்ஸில் கிடைச்ச உண்மையான தகவல்கள்லாம் எடுத்துகிட்டு நேராக போய் அமித்ஷா அவர்களை பார்த்து கொடுத்துட்டார். உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறனால அவர் கையில் எல்லாமே கொடுத்துட்டார். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதுக்குள்ளால. அமித்ஷாவை தவிர இப்போ வந்து பிரதமரை வந்து கவர்னர்கள் சந்திப்பதை இப்போ சமீப காலமாக இது இல்லை. யாரும் கவர்னரை போய் இப்போ இந்த பிரதமரை போய் சந்திக்கிறது இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உள்துறை அமைச்சரை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இந்த முறை இங்கேருந்து போன ஆர்.என். ரவி அவர்கள் வந்து பிரதமரையும் பார்த்து 20 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. இப்போ 20 நிமிஷம் அவர் தனியாக டைம் கொடுத்து பேசியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் உள்ள எவ்வளோ விவகாரங்களை அவங்க எடுத்திருப்பாங்க, இந்த டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக 2 விஷயம் தான். ஒன்று இந்த ஆம்ஸ்டாங் கொலை சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இது சம்மந்தப்பட்டது. அதுலேயும் திமுகவினுடைய 2 மாவட்ட செயலாளர்கள் உள்ளால இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு கோர்ட்டில் வேறு சிபிஐ விசாரணை வேணும்னு, அதுலேயும் சிபிஐ விசாரணை தான் கேட்குறாங்க. கோர்ட்டில் இருக்குது, சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் இன்னமும் தீர்ப்பு சொல்லாமல் இருக்குது, விசாரணையில் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி வந்து நேர்மையான ஒரு இதில் போகலைங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அப்போ இதில் உள்ள ஆதாரங்களெல்லாம் கொண்டு அவர் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்காரு. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதனால தான் இவங்க திசை திருப்புறதுக்கு இவர் எல்லா ஜாதியில் உள்ளவனும் சம்மந்தப்பட்டிருக்கான், எல்லா கட்சியில் உள்ளவனும் சம்மந்தப்பட்டிருக்கான், எல்லா மதத்திலையும் உள்ளவனும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்படி வேற ரூட்டுக்கு வேற திசைக்கு கொண்டு போகிறாங்கிறதான் என்னுடைய. ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி கெட்டு பேரணி நடத்தியிருக்காரு பா ரஞ்சித் அவர்கள், எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறேன் சார். ஒருத்தராவது கொஞ்சம் துணிஞ்சு கேட்குறாருலாம் கூடவே இருந்தாலும். இன்னொன்று எனக்கு வந்து பா ரஞ்சித்துக்கு மேலே வந்து பயங்கரமான விமர்சனங்களெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். பல தடவை பல இடங்களில் நான் வச்சுருக்கேன். அதுக்கு அந்தந்த சூழ்நிலையில் அவர் எடுத்த நிலைப்பாடை பொறுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு காரணம் வந்து எனக்கு ஆம்ஸ்டாங் நேரடியாக எனக்கு அறிமுகமே கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட நான் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்களில் கூடவே நேரடியாக அறிமுகம் இருந்ததெல்லாம் சொல்லி அப்படி வேணால் எனக்கு ஒரு தேர்ட் பர்சனாக தான் எனக்கு ஆம்ஸ்டாங்குடைய இது தெரியுமே ஒழிய நேரடியாக எனக்கு தெரியாது. ஆனால் பா ரஞ்சித்து நேரடியாகவே கூடவே இருந்த ஒரு நபர். அதை குறிப்பிட்ட அதே சமுதாயம் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் அப்படிங்கிறனாலையும் அவரும் இவரும் 2 பேருமே வட சென்னை அப்படிங்கிறதுனாலையும் ஒரிஜினலாக வந்து பா ரஞ்சித்து வட சென்னை கிடையாது. அவர் வெளியே இருந்து உள்ளே வந்தவங்க தான். இருந்தாலும் அவங்க இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் வட சென்னையில் குடியேறி ஒரே இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவங்க, அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஆட்கள், இப்படிலாம் இருக்கனால இருக்கு நிறைய விஷயங்கள் புரிதல்கள் நிறைய இருக்குது. ஆம்ஸ்டாங்குக்கு இடத்த வந்து இவர் ஃபில்லப் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அது தப்பு இருக்கதான் நான் நினைக்கல சார். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்டாங்கினுடைய இடத்த ஃபில்லப் பண்ணுற மாதிரி பா ரஞ்சித்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்க முடியுது. அதில் தப்பு இருக்கமா எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஆம்ஸ்டாங்குடைய கொள்கைகளையும் ஒரு முன்னெடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆம்ஸ்டாங் கொள்கைகள்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி, ஒரு தேசிய அரசியலை இவர் முன்னெடுத்துட்டு, அந்த கட்சி வந்து தேசிய கட்சி தான், இல்லைன்னா தமிழ்நாடு மாநில கட்சி கிடையாது. அது அப்போ ஊபி கட்சின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ அந்த தேசிய அரசு கண்ணோட்டத்தில் நீங்கள் அணுகுனீங்கன்னா அது வந்து அந்த இது ஒரு பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். அவர் புத்தரை வந்து முன்னிலைப்படுத்தினால ஆம்ஸ்டாங் அவரை நீங்கள் வந்து பசுமாட்டை வெட்டி சாப்பிட்றது எங்களுடைய உரிமைன்னு சொல்லிட்டு நீங்கள் இது கடந்த காலத்தில் நிறைய இது பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அரசியலை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இவர் எடுத்தது தப்புன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இந்த மற்ற சமுதாயத்துக்கு கூட ஒரு உணர்வு இருக்கணும், நல்ல உறவு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர். நல்ல இணக்கமாக இருக்கணும் மற்ற சமுதாயத்துக்கு கூட. அப்போ தான் வளரும். அதான் உண்மை, அதான் நடைமுறைக்கு தேவையான விஷயமும் கூட. இந்த திருமாவளவன் மாதிரி வந்து எல்லா சமுதாயத்தையும் பகைச்சிட்டு நம்ம அரசியல் நடத்தணுங்கிற நிலைப்பாட்டில் ஆம்ஸ்டாங் இல்லை. அது நம்ம பொதுப்படையாகவே அவ்வளோ வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய இதை. அப்போ அவர் இருக்கும்போது நமக்கு உண்மையிலே நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எங்கேயோ பேசியிருக்காரா, சரி அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இறந்த பிறகு அவருடைய வீடியோ அவ்வளோ வீடியோ வைரலாகி வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதை புரியுது. உண்மையை நம்ம சொல்லிடுவோம், நான் ஏதோ அவரு கூடவே இருந்தேங்கிற மாதிரி போய் சொன்னால் சரியாக இருக்குது. அதனால் அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அந்த மனநிலையில் இவரும் வந்து அந்த இதை முன்னெடுத்துகிட்டு போனார்னா மற்ற சமுதாயத்து கூடயும் ஒருங்கிணைஞ்சு போகிறதுல எல்லா சமுதாயம் வளரும் சார். இப்போ வந்து குறிப்பிட்ட இடத்துல வன்னியரும் பறையர் சமுதாயம் இருக்காங்கன்னா 2 சமுதாயத்தில் ஒருங்கிணைஞ்சு போகும்போது 2மே வளர்றத ஒரு உண்மையிலேயே வந்து மேல்பாதி கிராமம் இருக்கலாம் சார். அங்கே வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து பூட்டு போட்டது பொன்முடி போட்டது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் தான் வந்து அதை பூட்டு போட்டே தீரணும். என்னடா கேட்டிங்கன்னா அந்த சாமிக்கெல்லாம் பூட்டு போடுறதெல்லாம் சரி கிடையாது. நீங்கள் பிரச்சனை வருதுன்னா கோவிலுக்கு நீங்கள் வந்து அந்த ஐயரை வச்சோ இல்லைனா அந்த பூஜாரியை வச்சு என்னென்ன பணிவிடைகள் இருக்கோ அதை நீங்கள் பண்ண விட்டுற வேண்டியது. கோயிலுக்கு வழிபாட்டுக்கு தடை பண்ணி வைங்க. அப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுதான் கரெக்டாக இருக்குமே. நீங்கள் கருவறையை இழுத்து மூடுறது வந்து சரி கிடையாது. இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கஞ்சிட்டு நடந்தார். இது பொன்முடியுடைய ட்ராக். அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, நிறைய அந்த மேல்பாதி கிராமத்தில் வந்து பறையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் இருக்காங்க. பெரும்பான்மை சமுதாயம் 2 தாங்க. அதில் வந்து நிறைய சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல,
அதில் 2 சமுதாயத்தில் உள்ள பெண்களும் இருக்காங்க சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே சண்டை போடுறாங்க கோயில்னு சொல்லிட்டு. யார் திருமாவளவனுடைய ஆட்கள் அங்கே போன பிறகு தான் சங்க தமிழன்னா அந்த தமிழன் அங்கே போன பிறகு தான் அங்கே கெட்டு கூட்டிச்சு வர போச்சு. இந்த சூழ்நிலையை பெருசாக்குனதே அவங்க தான். அப்போ அது திருமாவளவன் அங்கே காலடி எடுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை அங்கே என்ன இருக்குன்னா 2 சமுதாய பெண்களும் ஒன்றா தான் கூலி வேலை செய்கிறாங்க. விவசாய நாட்டு நடவு இந்த மாதிரிப்பட்டதுக்கெல்லாம் போகிறாங்க. சுய உதவி குழுக்கள்லேயே இவங்க 2 சமுதாயம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சரியாக தானே சார் இருக்காங்க. வழி நடத்துகிறவன் எப்படி இருக்கோ அப்படி தானே அவன் தப்பான வழி நடத்துகிற போது தப்பான திசைக்கு போகிறாங்க. நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறவனா இருந்தால் நாங்கள் நல்வழியில் தானே போகிறாங்க, நல்லா தானே இருக்காங்க. அப்போ எல்லாம் ஒரு குழுவில் எப்படி சார் 2 பேர் இருக்க முடியும்? உங்களை வந்து இந்த ஜாதிக்கும் எங்களுக்கும் இடையில பகைமே என்ன, நான் எப்படி சார் அந்த ஜாதியில் உள்ளவங்களை எங்கள் குழுவில் நான் சேர்ப்பேன்? ஒரு பெண்ணாக நான் வந்து சொல்கிறேன், ஒரு பெண்ணாக ஒரு இடத்துல இருக்குது அவங்க எப்படி சேர்ப்பாங்கங்கிறத சொல்கிறேன். அப்போ அவங்க சேர்க்க மாட்டாங்கல்ல. அப்போ வந்து அந்த ஜாதி ரீதியாக தான் பார்ப்பாங்க. உங்கள் வேலை செய்யணும்னா கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்படி தானே இருக்க முடியும். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் தானே இருக்கும். அப்படிலாம் இல்லையே சார். கிராமத்துலலாம் அதெல்லாம் வேறு மாதிரி இப்போ போயிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னமும் அந்த பழைய பகைமை வளர்க்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திங்கன்னா தப்பு தானே. இந்த இவருடைய கொலைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதில் அண்ணாமலை ஒரு ஆள். ஆம்ஸ்டாங் அவருடைய கொலைக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது செல்வி மாயாவதி கேட்டாங்க, அண்ணாமலையும் கேட்டார். இவங்க தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பாஜகவை நாங்கள் எதுக்குறோங்கிற மாதிரி ஏதோ இதுக்கு நிலைப்பாட்டுக்கு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சா என்னன்னு தெரியல. அது எனக்கு புரியலை. அது ஏன் அப்படி பேசினாங்கன்னு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்டியலின சமுதாய மக்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிற மாதிரியே போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த பேரணி இவருங்க அறிவிச்சிருக்காரு. அது பேரணிக்கு முன்னாடி திருமாவளவன் வீடியோ போட்டிருக்காரு. இதுக்கு யாரும் போவாதுங்க. அப்போ வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இதுக்கு போகாதுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்லணும்? எல்லோரும் ஒரே சமுதாயம் தானே சார், போயிட்டு போகிறாங்க. இவ்வளோ நாளும் திருமாவளவனுக்காக வேண்டி குரல் கொடுத்தாலும் தானே பாரஞ்சது. நல்ல ஞாபகம் இருக்குது. சிதம்பரம் தொகுதியில் 2019 வந்து ஒரு குறைவான அந்த வெற்றியாக தோல்வி அப்படி இழுத்து வரும்போது என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு பாரஞ்சிது? ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது அவர் சொன்னது தலித்து அவருக்கு வார்த்தையில், அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வெற்றி பெறன்னா அவர் எவ்வளோ பெரிய இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் திருமாவளவன் சாதகமாக தான் அவர் பதிவு பண்ணியிருந்தார், பேசிகிட்டு இருந்தார், சந்திச்சார், நிறைய இதை தானே போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து எது கேட்குறாரு? நீதி தானே கேட்குறாரு. ஆனால் இவர் திமுக அரசை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் வந்து அதில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன நோக்கம் திருமாவளவன் அவர்களுக்கு? இது ஒரு முக்கியமான பாயிண்டாக நான் பார்த்தேன். அப்படின்னா இவர் வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு வேற ஒரு பெரிய, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய மாதிரியே போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து பேசும்போது, மேடையில் பேசும்போது நேரடியாகவே திருமாவளவனுக்கே அண்ணா நான் உங்களெல்லாம் கைவிட்டுற மாட்டேன்னு சொன்னார். இது என்ன அர்த்தம்? இது சென்னைனா நாங்கள் தான் சொன்னார். அவர் நாங்கள் தான் சொன்னது ஜாதி ரீதியாக அந்த பட்டியலின சமுதாய மக்கள் நாங்கள் தான், சென்னைனாலே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக நான் எடுத்துக்கல. சென்னை அப்படின்னா திருமாவளவன் இல்லை, நாங்கள் தான். அவர் அதை சொல்கிறார் அந்த இடத்துல. சென்னைனா நாங்கள் தான்னா சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாய மக்கள் எல்லாமே எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, திருமாவளவன் பக்கம் இல்லை. அதனால் உங்களை நாங்கள் கைவிட்டுற மாட்டோம், உங்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நம்ம மக்களுக்கான உரிமைக்காக போராடுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஏதோ சீட்டு கிடைக்கிறதுங்கிறத போகாதுங்கிற மாதிரி அதை கொஞ்சம் வெளிப்படையவே கொஞ்சம் இதை உரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று காசு கொடுத்து சில கூட்டம் கூட்டப்படுது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசிவிட்டார் வீடியோவில். அதுக்கு அவர் பதில் அங்கே சொன்னார். எடுப்பிலே அதான் சொன்னார், நான் காசு கொடுத்தா அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி தான் ஆரம்பித்தார். கொஞ்சம் கூட்டம் நல்லா கூடி இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஞ்சித்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ரஞ்சித் ஒரு சினிமா பிரபலம் சார். அவரை வந்து அந்த சமுதாயத்துக்குள்ளால எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் போயிட்டார். மற்ற சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை விதைக்க நெகட்டிவான ஒரு பிம்பத்தில் அவருக்கு எதிரான மற்ற சமுதாயத்துக்குள்ளாலையும் எல்லா இடமும் அவர் அறியப்பட்டவர் ஆகிட்டார். அவர் பட்டியலின சமுதாயத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்களை பேச பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில் அவர் ஒரு ஹீரோவாக உயர்ந்துட்டார், திரைப்பிரபலத்தில் வந்துட்டார். இப்போ அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறார். வரும்போது அவருக்கு ஈஸியாக இருக்காது. அந்த ஏற்கனவே இருந்த அந்த நிலைப்பாடு, அவர் எடுத்துகிட்டு பேசுனது, அவர் எடுத்த படங்களில் சொன்ன விதைத்த கருத்துக்கள், இது எல்லாமே அவருக்கு சாதகமாக அமையுது. அதனால திருமாவளவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் திருமாவளவன் சென்னையிலலாம் 2 பேரும் இப்போ களத்தில் இறங்கி நின்னாங்கன்னா, ஆம்ஸ்டாங்க அவரை நிற்கும் போதே அவரால் பெருசாக தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது. சென்னைக்கு உள்ளால சிட்டின்னு சொன்னால் அதுக்கு உள்ளால அவங்க தான் இருக்காங்கங்கிறது, அந்த சமுதாயத்துக்குள்ளே அவங்க தான் பெரிய தலைவராக இருக்காங்கிறது இப்போ பழையபடி இவர் அந்த இடத்த எடுத்துகிட்டு வர்றாரு. கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ரஞ்சித் பிஎஸ்பி தலைவர் வெற்றிடத்தை நிரப்ப வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை நிரப்ப முயற்சி இருக்கிறதா, இல்லை தலித் தலைவர்களுக்கான வெற்றிடத்தை நிரப்ப முயற்சி இருக்கிறாரா? அதாவது இது 2மே சேர்த்து தான் அவர் வராருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது திருமாவளவனுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, அதே நம்ம பார்க்கணும்.
நீங்கள் அந்த தலித்துங்கிற வார்த்தையை நம்ம அதை பட்டியலின சமுதாயம்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அம்பேத்கரே சொன்ன மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். சரி, எடுத்துக்கிடுவோம், எப்படியும் வச்சுக்குவோம். அவர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பட்டியலின சமுதாயத்துக்கு உள்ளால் ஒரு பெரிய தலைவராக இன்றைக்கி வந்து திருமாவளவன் இருக்கார், நிராகரிக்க முடியாது அதை. அதே சமயத்தில் இவர் வந்து வருங்காலத்தில் இவர் வந்து பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஞ்சித் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து சென்னையை தாண்டி திருவள்ளூரை தாண்டி இப்போ வந்து நீங்கள் பூவை மூர்த்தி அப்படின்னா அவங்க இந்த ஏரியாவை மட்டும்தான் அவங்க பிரபலம். தாம்பரத்துக்கு அந்த பக்கம் அவங்க அறியப்பட மாட்டாங்க. அவங்க வழியே இல்லை. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது தெரியாது பூவை மூர்த்தினா யாருங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணும். இங்கே வந்து பார்க்கும்போது தான் அங்கேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் இவங்க தான் அங்கே இருக்காங்க, இவங்களுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருக்குது. திருமாவளவன் இங்கே ஜீரோவாக இருக்கார். அந்த கட்சியினுடைய தலைவர் ஆனார்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு கிடைக்கும். பெரிய கட்டமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரிய அளவில் அவங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இன்றைய சூழ்நிலையில். ஆனால் இவர் வந்து அதுக்கு தலைவரானார். கண்டிப்பாக வந்து இவர் கொண்டு போயிடுவார். கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகம் முழுக்க பறந்து அதை கொண்டு போவார். அது தலித்துன்னு இவங்க நீங்கள் சொன்னீங்களா, அதே பட்டியலின சமுதாய வாக்கு தானே சார் இவங்க எடுப்பாங்க. புதுசாக இவங்க ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு வர போகிறதில்ல. அது எங்கே இருக்குது? இப்போ திருமாவளவன் கையில் இருக்குது. எல்லாரும் திருமாவளவன் கையில் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. திமுகவிலையும் இருக்காங்க, அதிமுகவிலையும் இருக்காங்க, பாஜகவிலையும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பட்டியலின சமுதாயம்னு எடுக்கும்போது தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கக்கூடியது பள்ளர் சமுதாயம் இருக்காங்க. அவங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அதில் மூத்த ஒரு தலைவராக இருக்கார். ஜான் பாண்டியன் இன்னொரு மூத்த தலைவராக இருக்கார். இன்றைய சூழ்நிலையில் இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ளாலே இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து தான் பட்டியல் இனம்னு வருது. இவங்க பறையர் சமுதாயம்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட அதில் திருமாவளவன் ஓரளவுக்கு செல்வாக்கான ஒரு தலைவர். அதில் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஓரளவுக்கு செல்வாக்கான தலைவராக இருக்கார். மற்ற இப்போ வந்து பாமக வந்து வன்னியர் சமுதாயத்தில் ஒரு அதிகமான ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியாக இருக்க மாதிரி எப்படி அது இருக்கோ அதே மாதிரி இவரும் அந்த சமுதாயத்தில் இருக்காருங்கிறது சரியாக தான் இருக்குது, உண்மையாக தான் இருக்குது. அதில் தானே டேமேஜ் ஆகும். அந்த திருமாவளவனுடைய ஓட்டு வங்கியை தானே போய் இவர் உடைப்பார். அங்கே உள்ள இளைஞர்கள் தானே அங்கே எடுப்பாங்க. ஏன்னா வந்து திருமாவளவனா ரஞ்சிதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் ஃபுல்லாக அவருடைய நடவடிக்கை அவர் மாற்றணும். திருமாவளவன் கடந்த கால இது மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் மோதல் போக்கு இந்த முறுக்கிட்டு போகிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்லிணக்கத்தோடு வரணுங்கிற மாதிரி அவர் எடுத்தார்னா நல்லாயிருக்கும். இனிமேல் இது வரைக்கும் எடுக்காதவர் நம்ம முன்னெடுக்க போகிறதில்ல. அந்த சமுதாய மக்களை என்ன படிக்க வச்சார் நான் பல இடத்துல கேட்டுகிட்டே வரேன் சார். இதே கேள்வி அந்த சமுதாய இளைஞர்கள் கேட்டார்னா அது பதில் சொல்ல முடியாதுல்ல. என்னுடைய பார்வையில் ரஞ்சித்துக்கு ஒரு ஏறுமுகம். அவர் போகக்கூடிய பாதை அடுத்தடுத்து அவருடைய செயல் திட்டங்கள் அவர்களுடைய அந்த கொள்கைகள் முன்னெடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்களை வச்சு அவருடைய வளர்ச்சியினுடைய உயரம் வந்து நிர்ணயிக்கப்படும் என்னுடைய புரிதல். இது நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.